ஆண்டவருடைய கிருபையினால ஒரு 10 ஆண்டுகள் நான் ஊழியத்தை செய்துட்டு அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும், 16வது ஸ்டெப்பு நான் வைக்கணும். அப்போ ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, நீ கத்துக்கின ஊழியம் தப்பு பாடினாரு. நீ கத்துக்கின ஊழியம் தப்பு, நீ இயேசு நீ தப்பான முறையில் கத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. நீ மறுபடியும் கத்துக்கிறியா, என் கூட வரையான்னு கேட்டேன். நான் உடனே நான் வரேன் பாஸ்டர், 10 வருஷம் நான் சீனியரிட்டி ஆயிடுச்சு, 10 வருஷத்துல பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டேன், அடுத்த லெவலில் எனக்கு ப்ரமோஷனுக்கு நான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரமோஷனுக்கு போகணும். காலேஜ் போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை 1ஆம் கிளாஸில் படிக்க வச்சா எப்படி இருக்கும்? நான் படித்தேன், யார் சொல்றது நான் பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு எனக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய தைரியமும், ஆண்டவர் என்கிட்ட நைட்லேருந்தே ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசினே இருக்கிறார். நைட்லேருந்தே பேசிக்கிறார், நான் இதை செய்வேன், இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன், இதை பண்ணுவேன் சொல்லினே இருக்கிறார். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு தைரியம், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி சொல்றது, ஒரு கெத்துன்னு பத்தியா, அது என்ன அப்படின்னா இயேசு தான். இயேசு என் கூட இருக்கிறார்ன்றது தான். அல்லேலூயா, இயேசு என் கூட இருக்கிறார். அப்ப அந்த 10 ஆண்டுகள் நான் தொடர்ந்து ஒரு வேளைக்கு நான் அதை தொடர்ந்து இருந்தேன் சொன்னா, நான் இந்த இடத்துல நான் நின்று இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நான் நின்று இருப்பேன்னு தெரியாது. ஆனா நான் இந்த ஊழியத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். சின்னதா செய்தாலும் இயேசுவின் ஊழியமா இருக்கணும். அது முழுக்க இந்த ஏதோ இந்த மூளை சார்ந்து, அடுத்தது இந்த எல்லாரும் செய்யறாங்கன்றதுனால அப்படிலாம் இருக்கக்கூடாது. இயேசு என்ன ஊழியம் செய்தாரோ அந்த மாதிரி நம்ம ஊழியம் செய்யணும். இயேசு என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த ஏங்கின நாட்கள் உண்டு. அதனால தான் என்ன பண்ணேன்னா, பாஸ்டர் சொல்ல உடனே அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் காட்ஸ்மேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பழகி இருக்கிறேன். அவர் சொன்ன உடனே மார்த்தர் எதுவுமே பேசல. 10 வருஷம் 10 ஆண்டுகள் முடிச்சுட்டு ஒரு 10வது முடிச்ச பையன் என்ன பண்றான், டக்குன்னு ஒரு பாலிடெக்னிக் காலேஜுக்கு போறான். இப்படிலாம் ப்ரமோஷன் வருது. ஆனா நான் என்ன பண்ண, ப்ரமோட் ஆனேன். ஏன் தெரியுமா, தப்பான விஷயத்துல மொத்தம் நம்ம போயிட்டோம்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். நான் மறுபடியும் சொல்றேன்,